எத்தனை தலைவரை மாற்றினாலும் எத்தனை தொண்டரை மாற்றினாலும் திமுக இனி தேராது. இல்லை துரைமுருகனை ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும்போது ரஜினி விட்டு விரட்டி விட்டார். பழைய மாணவன் பெஞ்சை விட்டு போன அது சொல்கிறதுக்கு யார்? ரஜினி. அவருக்கு ஒரு 50 லட்ச ரூபா. 50 லட்ச ரூபாய்க்கா சார் இதெல்லாம் சொல்லுவார் போயிட்டு? 50 லட்சம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக இல்லை சார், அவர் வந்து 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு அப்படி இருக்கும்போது 50 லட்சம். 5 லதாட்ட போய் நீங்கள் 5 லட்சம் கொடுத்தீங்கன்னா ரஜினி கையோட கூட்டு வந்தாலும் பைக்கில் உட்கார வச்சு ஏற்பாடு பண்ணட்டுமா? லதா ரஜினிகாந்த் அந்த அம்மா சுஜி பஜ்ஜி வைரத்தோடு பட்டு புடவை BMW கார், இதை தாண்டி அந்த அம்மா யார்ட்டையும் பேசாது. ரஜினி மீது விஜய் கோபமாக இருக்காரு. வழக்கு பாய்ந்தாலும் ஆட்சேபர்கள் தொலைஞ்சு போதும் அதை விட்டுருக்காங்க. ஏன்? திமுக அண்ணா திமுக இணைப்பதற்கான புரோக்கராக ரஜினி செயல்பட்டார். விஜய் வந்துடக்கூடாது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உதயநிதி ஸ்டாலினை வந்து திமுக தலைவராக்கிறதுக்கான அந்த வேலைப்பாடுகள்லாம் நடக்குது. இப்போ அவர் தலைவர் தானே, இப்போ தொண்டரா அவர் தாங்க திமுக ஒரு அதிக. கருணாநிதி பேரன் திமுக தலைவராக வர்றதுக்கு யார்கிட்ட போய் கேட்கணும்? துரைமுருகன் கேட்கணுமா? சசிகலாட்ட கேட்கணுமா? யார்கிட்டங்க ஏமாத்துறீங்க? உங்கள் பெட்டி சாவி உங்கள்கிட்ட இருக்கு, பெட்டி சாவி உங்கள்கிட்ட இருக்கு. நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரனை கேட்கணுமா? இப்போ உங்கள் பணம் எடுக்கிறதுக்கு இதாக கேட்குது. கேலி கூத்தா இல்லையா? ஏங்க இல்லை இருங்க. உதயநிதி துணை முதலமைச்சர் யார்கிட்ட கேட்டாங்க? யார்கிட்ட கேட்டாங்க? தொண்டெல்லாம் ஒத்துக்கிட்டானா? மக்கள் ஒத்துக்கிட்டானா? இந்த இந்த தேர்தல் ஜெயிச்சா அவர் தான் முதலமைச்சர். அதான் பார்க்குறாரு. நான் உட்காந்த சீட்டில் ஒரு சினிமாக்காரன் உட்காந்துருக்கானே, நீயும் சினிமாக்காரன் அவரும் சினிமாக்காரன். மக்கள் அந்த சினிமாக்காரனை அந்த சீட்டில் உட்கார வச்சுட்டான். ஜீர்ணிக்கவே முடியல. கீழே பார்க்குறாரு, மேலே பார்க்குறாரு, சைடில் பார்க்குறாரு. எத்தனை தலைவரை மாற்றினாலும் எத்தனை தொண்டரை மாற்றினாலும் திமுக இனி தேராது. கழுத தேஞ்சு என்ன ஆயிடுச்சு? கட்டெரும்பாக மாறி போச்சு. அதனால் எந்த கதை வந்தாலும் இனிமேல் 35% திமுக எந்த காலத்துலையும் வராது. இல்லை சார், இப்போ கலைஞர் இருக்கும் போது வந்து செயல் தலைவராக தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து இருந்தார். அப்போ அவருக்கு அந்த உடல்நிலை வந்து சரியில்லை. ஆனால் இப்போ ஸ்டாலின் வந்து நல்லா தானே இருக்கார். அப்படி இருக்கும்போது எப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து அந்த பொறுப்பை வந்து கொடுக்கலாம்? கட்சிக்குள்ளேயே ஒரு எதிர்ப்பு வந்து கிளம்பி இருக்கு. ஒரு எதிர்ப்பு வர ஒருத்தர் அங்கே சொன்ன இவ்வளோ ஒன்றுமே இல்லை. இன்பநிதியை தலைவராகினா கூட துரைமுருகன் சொன்னார் ஏற்றுக்கொண்டார். தெரியுமா? உதயநிதி பையன் இன்பநிதியை முதலமைச்சரால் நான் ஏற்றுக்குவேன். பொறுக்கி திங்கிறதுக்கு கட்சி வேணும், திருடி திங்கிறதுக்கு அதிகாரி வேணும். இதுதானே அங்கே கொள்கை. உதயநிதி இருந்தா என்ன, இல்லை கனிமொழி பையன் அரவிந்தன் இருந்தா என்ன? யார் வந்தால் எனக்கு பொறுக்கி திங்கிறியா? மந்திரி வேணும், ஆற்று மண்ணை தெடி விற்கணும். துரைமுருகனுக்கு நேருவுக்கு நகராட்சியில் மக்கள்கிட்ட வரி பணத்தை பூரா அள்ளி காவேரி ஆஸ்பத்திரியாக கட்டணும். வேறு என்ன இங்கே? அங்கே என்ன கொள்கை இருக்குங்க? பழகற்பியா சொல்கிற மாதிரி அண்ணா திமுககாரன் தோட்டம் மட்டும் திருடிட்டு போவான், திமுககாரன் காதோடு அத்துட்டு போயிடுவான். இது காதோடு அத்துட்டு போகிற கும்பலுக்கு எங்கே இருக்குது கொள்கை கோட்பாடு? எது? திருடுவதாங்க அங்கே கொள்கையே. அதான் திருட்டு முன்னேற்ற கழகம். அதனால தானே மக்கள் 2 வருஷத்துக்கு கட்சி ஆரம்பித்து 35% ஓட்டு போட்டிருக்கான். இதுலேருந்து தெரியலையா இவர்கள் திருடர்கள்? இவர்கள் அலிபாபாவும் 40 திருடர்கள்னு தெரியலையா? இதுதான் அரசியல். துரைமுருகனும் வந்து ஓரம் கட்டிட்டு இருக்காங்களே சார். இல்லை துரைமுருகனை ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும்போது ரஜினி விட்டு விரட்டி விட்டார். அது ஒரு நிகழ்ச்சி புத்தகம் எழுதுனாங்க பார்த்தீங்களா? எவனோ அது புத்தகத்தை பேரை கிழிச்சு இவங்க பேரை போட்டு புத்தகம் விழான்னு ஒரு சீனை போட்டு பழைய மாணவன் பெஞ்சை விட்டு போன அது சொல்கிறதுக்கு யார்? ரஜினி. அவருக்கு ஒரு 50 லட்ச ரூபா. 50 லட்ச ரூபாய்க்கா சார் இதெல்லாம் சொல்லுவார் போயிட்டு? 50 லட்சம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா? இல்லை சார், அவர் வந்து 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு அப்படி இருக்கும்போது 50 லட்சம். 5 லதாட்ட போய் நீங்கள் 5 லட்சம் கொடுத்தீங்கன்னா ரஜினி கையோட கூட்டு வந்தாலும் பைக்கில் உட்கார வச்சு ஏற்பாடு பண்ணட்டுமா? லதாவுக்கு 5 லட்சம் கொடுத்தீங்கன்னா போதும், போய் பைக்கிலே நீங்கள் கூட்டு வந்தாலும், இல்லை ஆட்டோவில் கூட்டு வந்தாலும். அந்த அம்மாவுக்கு ATM மிஷின் தான். அன்னைக்கு 5 லட்சம் கிடைக்குதா? 50 லட்சங்கிறது எவ்வளோ பெரிய காசு உங்களுக்கு? தமிழ் திராவிட இயக்கத்தில் இருந்திருப்பீங்க போல் இருக்க. 50 லட்சம்லாம் சாதாரணமாக தெரியுது. 50 லட்சம், அதுக்கு 1 லட்சத்துக்கு 100 1000 1 லட்சம். 50 லட்சங்கிறது அரை கோடி. அரை கோடி கொடுத்தீங்கன்னா ரஜினி பாப்பர் ஷாப் திறந்து வைப்பதற்கு ரஜினி வருகிறாருன்னு சொன்னீங்கன்னா லதாட்டு கொண்டு கொடுத்தீங்கன்னா பாப்பர் ஷாப்புக்கு அந்த மாதிரி அனுப்பிச்சி விட்ரு. அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஓகே. இப்போ சபரீசன் வந்து திமுகவோட அடுத்த முகமாக வந்துட்டு இருந்தார்.
இந்த தேர்தலுக்கு பிறகு அவரும் வந்து அமைதியாவே இருக்கு. அமைதியாக இல்லை, அவர் இப்போ லண்டன் வாசி, லண்டனில் ஒரு 2-3 லட்சம் கோடி அவர் அங்கே பதுக்கி வச்சுருக்காரு. அமைதியாக அங்கே வாழ்ந்துட்டு இந்த தலைவலி எதுக்கு? அங்கே ஷாம்பெயின் சரக்கு நல்லாயிருக்கும், அதை சாப்பிட்டுட்டு ஷாம்பெயின் ஃபேக்ட்ரி கட்டுறதுக்காக தான் ஒரு எம்பி சீட் கொடுத்துருந்தாருன்னா யாருக்கு? ஆதவ அர்ஜுனாவுக்கு. தாவேக்காவே இல்லை, தாவேக்காவே இல்லை. இப்போ ஒரு எம்பி சீட்டுக்கு இந்த நாடே பறி போயிடுச்சேன்னு இப்போ அங்கே ஷாம்பெயின் ஃபேக்ட்ரி தயார் பண்ணி அவரே ஷாம்பெயின் ருசி பார்த்துட்டு அங்கேயே இருக்கார். அதனால் அவருக்கு இனி அரசியலே தேவையில்லை, அரசியலே தேவையில்லை. திமுகவோட குடிமைகள்லாம் வந்து ஆதவ அர்ஜுனா கிட்ட இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ இந்த ஆட்சியில் வந்து திமுகவில் இருக்க முக்கிய தலைவர்கள்லாம் கைது செய்யப்பட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, கைதெல்லாம் செய்ய மாட்டாங்க. கைதெல்லாம் மியூச்சுவல் டீலிங்காக தான் இருக்கு. ஆமாம், விஜய் ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறாரு, என்ன அர்த்தம்? நான் திருட போகிறேன், நீ திருடுனதை நான் சொல்ல மாட்டேன், நான் திருடு நீ சொல்லாத, அதான டீலிங்க. மக்கள் ஓட்டு போட்டவன் திமுகவை கைது செய்யணும்னு விரும்புகிறான். ஆனால் நீங்கள் கைது செய்யலினா நீங்கள் திருட்டு முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் ரகசிய கூட்டு வச்சிருக்கீன்னு மக்கள் உங்களை தூக்கி எறிவதற்கு ரொம்ப நாளாக. ஓகே ஓகே. அப்போ செந்தில் பாலாஜி வந்து கைது செய்ய போகிறாங்க. இல்லை, பண்ணி மக்கள் சொத்தை அடித்த கொள்ளையை திருப்பி எடுக்கணும். மக்கள் அதுதானே விரும்புகிறோம், அதுதானே உங்களுக்கு ஓட்டு போட்டான். உங்களுக்கு அரசியலே தெரியாதுன்னு மக்களுக்கு தெரியும், ஏன் ஓட்டு போட்டான்? அரசியல் தெரிந்த திராவிட திருட்டு முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது பிடிச்சி மக்கள் காசை பறிமுதல் பண்ணுவான்னு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டான். நீங்கள் அதை செய்யலின்னா நீங்கள் அவனோட ரகசிய கூட்டணி இருக்கீங்கன்னு தெரியும். அப்போது உங்கள் நிலைமையும் திமுகவுடைய தொடர்ச்சின்னு தான் எடுத்துக்கும். இந்த லதா ரஜினிகாந்த் பற்றி சொல்லியிருந்தீங்க. அவங்க வந்து ஒரு தனி கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, இயக்கமாக ஆரம்பிச்சிருக்காங்க, மக்கள் மேடைன்னு சொல்லிட்டு. சமீபத்தில் ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருந்தாங்க. தாவேகாவோட இந்த 1 மாத கால ஆட்சி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நோ கமெண்ட்ஸ்னு வந்து சொல்கிறாங்க. ஆட்சி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம், இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லலாம். இந்த நோ கமெண்ட் சொல்கிறதுக்கான காரணம் பயம்தான். ஏதாவது சொன்னால் கேச போட்டுருவான். மக ஒரு சீட்டிங் பண்ணி ஒருத்தர் வழக்கு போட்டு ஒரு மார்வாடி சுப்ரீம் கோர்ட்லேருந்து கைது வாரண்டு வாங்கி வச்சுருக்கான், ஒரு மார்வாடி. ஏதாவது சொன்னால் அந்த வாரண்டு ரீகால் பண்ணி புழல் ஜெயிலில் லதா அடைக்க வேண்டி வரும். அதனால் மக்கள் மேடை சொஜ்ஜி பஜ்ஜி வைரத்தோடு மாமிகள் 50 பேர் கூடி நாட்டு அரசியல் பேசிட்டு மறுபடியும் சொஜ்ஜி பஜ்ஜி சாப்பிட்டு கார் ஏறி வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுதான் மக்கள் மேடை. ஏதாவது வாய் திறந்தால் இப்போ வாரண்டு ரெடியாக இருக்குது. இல்லை சார்ப்பா, அது அதிமுக ஆட்சியில் வந்து அந்த கட்சியை ஓப்பன் பண்ணியிருக்கலாம், இல்லை திமுக ஆட்சியில் வந்து அந்த கட்சியை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கலாம். தாவேகா ஆட்சியிலேயே அந்த கட்சியை வந்து எல்லாரும் முதலமைச்சர் ஆகிறாங்க, நம்மளும் முதலமைச்சர். ஒரு வேளை இப்போ லாரன்ஸ் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு, லதா ரஜினிகாந்த் முதலமைச்சர், சௌமியா முதலமைச்சர், பேமெண்ட் லதா முதலமைச்சர், பிரேமலதா முதலமைச்சர், இப்படி பல பேர். நம்மளும் முதலமைச்சர். ஓரளவு வாய்ப்புக்கு இப்போ கிடைக்குமா அந்த பக்கம் செக்ரட்டரியேட் போகிறக்கு? இப்படி தான் ஒரு மக்கள் தான் முட்டாளாக இருக்கானே. இப்போ இந்த தேர்தல் தான் கொஞ்சம் அறிவாளின்னு காமிச்சிருக்கான். அதனால் இது நமக்கும் ஒரு பரபரப்பாக பேசுவதற்கு ஒரு லயன்ஸ் கிளப்பு, ஒயின்ஸ் கிளப். ஆமாம், ஒயின்ஸ் கிளப்பு. ஒயின்ஸாக நீங்கள் சரக்கு ஒயின்ஸ் ஆகிடும் போது இப்படி ஏதோ ஒரு கிளப்பு, சோசியல் கிளப்பு, ஜிம்கான கிளப்பு, காசாம்பள்ளம் கிளப்பு, அங்கேயும் ஒயின் கிளப்பு தான் இருக்குது. அது மாதிரி இது ஒரு கிளப். நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு கட்சியோ இல்லை ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும்னா நமக்கு வந்து அந்த பணபலம் வந்து தேவைப்படும் சார். இப்போ லதா ரஜினிகாந்த் வந்து நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா 5 லட்சம் கொடுத்தாலே ரஜினிகாந்த் வந்து கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ இவங்க ஒரு கட்சி இயக்கம் ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு எப்படி அந்த ஃபண்டு வந்து கிடைக்குது? அவங்க ஒரு அமைப்பு, லெட்டர் பேட் அமைப்பு தான். அதுக்கு ஃபண்டும் தேவையில்லை, பிரிண்ட் அடிக்கிறதுக்கு ப்ரெஸ்கார்டு காசு கொடுக்குற காசு இருந்தால் போதும். ஒரு 500 ரூபா கொடுத்து அவர் லெட்டர் பேட் அடித்து கொடுத்துருவான். இதுக்கு ஃபண்டெல்லாம் தேவையில்லை, ஒரு அமைப்பு லெட்டர் பேட. ரஜினி ஒரு பிரபலமான சினிமா நடிகன், ரஜினிகாந்தோடைய பொண்டாட்டி, வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு பிரஸ்காரங்கிட்ட ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு லெட்டர் அடித்தாலும் அது ஒரு கட்சி. இப்போ ரஜினியாலே வந்து கட்சி ஆரம்பிக்க முடியல சார். ஆனால் லதா ரஜினிகாந்த் வந்து அந்த கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், இப்போ 1 கோடி வந்து இல்லை, அவங்க ஒன்றும் இல்லைங்க. 1 கோடி தொண்டை இப்போ ராவேந்திர திருமண படத்தில் நின்று கட்சி ஆரம்பிக்க சொல்லி சரி ஒரு 10 பேர் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திட்டான், 10 பேர் மரத்துலேருந்து குதிச்சிட்டான், பாதி பேர் ரயிலை மறிச்சிட்டான், பாதி பேர் விமானத்தை மறிச்சிட்டான், பாதி பேர் கப்பலை மறிச்சிட்டான். கட்சி ஆரம்பிச்சு தான் ஆகணும். லதா ரஜினிகாந்த் அப்படி ஒரு நெருக்கடி. அதெல்லாம் அந்த அம்மா கட்சி ஆரம்பிச்சது. அவங்க பின்னணி எப்படி சார்? அவங்களுக்கு பின்னணி ரஜினிகாந்த் தான் முன்னணி, அந்த அம்மா பின்னணி. இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டீங்க. வேற என்ன இருக்கு? நல்ல நான் சொல்லி 3 மணி நேரம் பேசுகிறேன். வெள்ளைக்காரன் காலத்துலேயும் அடி வாங்கினார். வெள்ளைக்காரன் ஆட்சி முடிச்சு சுதந்திரம் கிடைச்சவருக்கு நேரெல்லாம் சுட்டுக்குள்ள சொல்லிட்டார். யாரை? கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடாதுன்ட்டு. ஆங்கிலேயர் காலத்தில் ஓடி ஒளிந்த நல்ல கண்ணு ஐயா யார் காலத்தில் ஓடி ஒளிகிறாரு? காங்கிரஸ்கார காலத்திலையும் ஓடி ஒளிகிறாரு. அத்தனை காங்கிரஸ்காரர் சுட்டு கொள்ள சொல்லிட்டார். யார்? நேரு. கம்யூனிஸ்டுகள் இருக்கக்கூடாது. அப்போது அவரை சொல்லுங்கள் 3 மணி நேரம் பேசலாம்.
லதாவை போய் பேசுவதற்கு என்ன இருக்குது? சார் அந்த தாவேக்கா ஆட்சியை வந்து எப்படியாவது வந்து கவுழ்த்தரணும், அதுக்காக தான் வந்து ஒரு பக்கம் வந்து அண்ணாமலை வந்து வி த லீடர் சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். பின்னால் வந்து அது கட்சியாக மாறும் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ லதா ரஜினிகாந்த் அவர்களும் இந்த மக்கள் மேடையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து தாவேக்கா ஆட்சியில் நடக்கிற அந்த பிரச்சனைகள் குறித்து தான் அவங்களும் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 13,000 பேர் தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அதை நம்ம கார்த்திக் கோபிநாத் 19 லட்சமாக ஆக்கி காமிச்சிருக்காரு. 19 லட்சமாக காமிச்சிருக்காரு. 19 லட்சம் பேர் மட்டும் அண்ணாமலை கட்சியில் பதிவு பண்ணியிருந்தா அண்ணாமலை வானத்துக்கு பூமிக்கு வச்சிருப்பார். இந்த தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவுடைய வாக்கு வங்கியே 1 கோடி வாக்கு வங்கி தான், நிரந்தர வாக்கு வங்கி. அதில் 20% அண்ணாமலைக்கு சுன்ற நேரத்தில் வந்துருச்சுன்னா அண்ணாமலை தான் அடுத்த பிரதமர், முதல்வர் கூட கிடையாது. இப்படியும் சீனா இனி அண்ணாமலை அப்படியே அமைதியாயிருவார். அப்போ அடுத்து லதா ரஜினிகாந்த் அந்த அம்மா சொஜ்ஜி பஜ்ஜி வைரத்தோடு பட்டு புடவை பிஎஃப்டபிள்யூ கார், இதை தாண்டி அந்த அம்மா யார்ட்டையும் பேசாது. அந்த அம்மா யார்கிட்டையும் பேசக்கூட பேசாது. போய் வடசேர்ந்த தலித்து காலனியில் பாஞ்சா அந்த அம்மா குடியிருக்குமா? அந்த அம்மா கட்ட பட்டு புடவை 50,000 ரூபா, போடுற வைரத்தோட 1.5 கோடி. மக்கள் தலைவியா? மக்கள் தலைவியான்னு இல்லை, பின்னால் கூட மாறதுக்கு வாய்ப்பு, பின்னாடி மாறும். எப்போ? இன்னொரு 200 வருஷம் கழித்து மாறும். பின்னாடி எங்கே கபஸ்தானம் மாறும். இதெல்லாம் ஒரு பேசுபொருளாக ஒரு 1/2 மணி நேரம் பேசலாம், 10 நிமிஷம் பேசலாம். அதை தாண்டி பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. ரஜினி மீது விஜய் கோபமாக இருக்கார். வழக்கு பாய்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுல தொலைஞ்சு போகுன்னு அதை விட்டுருக்காங்க. ஏன்? திமுக அதிமுக இணைப்பதற்கான புரோக்கராக ரஜினி செயல்பட்டார். விஜய் வந்துடக்கூடாதுன்னு. இதெல்லாம் அமித்ஷா சொல்லி செஞ்சார். அமித்ஷாவுக்கும் பயம், இல்லை அவர் ரேடி விட்டுருவார். திமுக இங்கே ரேடி விட்டுரும். அதிமுக ரஜினியுடைய அந்த புறத்தை புட்டு வச்சிரும். இப்படி ரஜினி ஒரு பிறவி கோழை. ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழனே அல்ல, கன்னடத்துக்காரனும் இல்லை, மராட்டிக்காரன். மராட்டிக்காரனுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கு அரசியல் களமே இல்லை. சரி, அப்படி ஏதாவது எம்ஜிஆர் அணி மாற முடியுமா? ராவேந்திரா திருமணம் பண்ணவும் கொரோனா காலத்தில் எத்தனை பேருக்கு திறந்து வச்சுருந்தீங்க? எத்தனை பேருக்கு சோறு போட்டீங்க? எத்தனை பேருக்கு மருந்து மாத்திரை குழந்தை குட்டி? எத்தனை பேர்? ரஜினி டிரைவர் யார்கிட்டையும் பேசக்கூடாது, யாரும் ரஜினிகிட்ட பேசக்கூடாது. இப்படி பேசினா அடுத்த நாள் காலையிலே வேலையை விட்டு எல்லாம் தான் விரட்டி விட்டுரும். டிரைவரு ஒருத்தன் எனக்கு மனைவி மருத்துவமனையில் இருக்கிறா, எனக்கு உதவி வேணும்னு கேட்குறா. 3 நாள் கழித்து 6,000 ரூபாய் எங்கேயும் புரட்டி, யார்? ரஜினி இங்கேயே கடன் வாங்கி, ஃபைனான்ஸில் வாங்கி, ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு வாங்கி 6,000 கொடுக்குறாரு. என்னால் இவ்வளோதான்ப்பா புரட்ட முடிஞ்சது, என்கிட்ட படத்துக்கு எனக்கு வேலையே இல்லை, லதா கொடுக்கவே மாட்டேங்கிறா, இந்த மன்னிச்சுக்கன்னு 6,000 கொடுத்தாரு. கேளம்பாக்கம் வீட்டு வேலைக்கு போகிறவன் 6 மாதம் வீட்டுக்கு போகக்கூடாது, உள்ளே வந்தாலும் 6 மாதம் வீட்டுக்கு போகக்கூடாது. இப்படி தான் ரஜினி. எவனாவது வேலைக்கு 6 மாதம் என்னை அடைச்சி வச்சான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த கவர்மெண்ட்டில் ரஜினி புழலுக்கு போயிடுவார், லதா ரஜினிக்காவது வேலூருக்கு போயிடும். இப்படிலாம் பல விஷயம் பெரிய இடத்துல நடக்கிற விஷயத்த யாரும் புகாராக கொடுப்பதில்லை. அதனால் இவர்களெல்லாம் தப்பித்துக் கொள்கிறார்களே தவிர இதை தாண்டி இவர்களை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி, வணக்கம். Holidaysனாலே அது நம்ம GT Holidays தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.